வாகன பூஜா விதானம். வாகன பூஜை எப்பொழுது செய்யலாம்? ஆயுத பூஜா தினத்திலோ, புதிய வாகனங்கள் வாங்கும் பொழுதோ, ஏதாவது அபசகுனங்கள் நேரும் பொழுதோ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் தூரதேச பிரயாணங்கள் செய்யும் பொழுதோ வாகன பூஜையை நாம் சிறப்பாக செய்து கொள்ளலாம். வாகன பூஜை செய்யும் பொழுது ராகு காலம், யமகண்டம், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி, நவமி போன்ற விஷயங்களை தவிர்க்கவும். வாகன பூஜை செய்வதால் என்ன என்ன பலன்கள் சித்திக்கின்றன? கண் திருஷ்டி தோஷங்கள், ஸ்தல தோஷங்கள், ஓட்டுநருக்கு ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள், பூத்த பிரேத பிசாச்ச தொந்தரவுகள் இவைகளெல்லாம் விலகுகின்றன. வாகன ஓட்டுநருக்கும் வாகனத்தில் பயணிப்போருக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பு கவசமாக இந்த வாகன பூஜை விளங்கும். தினந்தோறும் இந்த பூஜா விதானத்தில் சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களை ஒருமுறை சொல்லிவிட்டு வாகனத்தில் புறப்படுவது மிகவும் நன்மை பயக்கும். கோவிலுக்கு சென்றுதான் வாகன பூஜை செய்ய வேண்டுமா? வாகன பூஜையானது நீங்களாகவே செய்ய வேண்டியது. நீங்கள் உங்கள் வாகனத்தை எவ்வளவு நேசிக்கின்றீர்களோ அவ்வளவு முக்கியமானது வாகன பூஜையை நீங்களாகவே செய்வது. கோவில்களில் தொழில் ரீதியாகத்தான் வாகன பூஜையை செய்கின்றார்களே தவிர, பூஜை செய்பவரின் ஆசாபாசங்கள், தோஷங்கள் உங்களின் வாகனத்தையும் பாதிக்கலாம். ஆகவே வாகன பூஜையை நீங்களே செய்வது மிகவும் நன்மை பயக்கும். பூஜை என்பது நீங்கள் உங்கள் கடவுளுக்கு செய்வது, அடுத்தவர் உங்களுக்காக செய்வது அல்ல. வாகன பூஜையை எப்படி செய்வது? வாகனத்தின் உட்புறம், வெளிப்புறம் இவைகளை நன்றாக நீரால் சுத்தம் செய்ய வேண்டும். நீங்களும் சுத்தமாக நீராடி சிறந்த ஆடைகளை அணிந்து உங்கள் சமயச் சின்னங்களை அணிந்து கொண்டு வாகன பூஜையை செய்ய வேண்டும். வாகனத்தை சர்வீஸ் செய்ய வேண்டுமெனில் பூஜைக்கு முன்னதாகவே சர்வீஸ் செய்துவிடுவது மிகவும் நல்லது. வாகனத்தின் 8 புறங்களிலும், வாகனத்தின் இன்ஜின் இருக்கும் பானட் பகுதிகளிலும், வாகனத்தின் சாவியிலும், வாகனத்தின் சக்கரங்களிலும் சந்தன குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும். உங்கள் சக்திக்கு தகுந்தாற்போல் புஷ்பங்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாகனத்தின் சாவியை சந்தனம் குங்குமமிட்டு புஷ்பங்களால் அலங்கரித்து வாகனத்தின் பேனட் மேல் வைத்து கொள்ளுங்கள். 2 சக்கர வாகனமானால் அமரும் இருக்கையில் வைத்து கொள்ளலாம். வாகன பூஜைக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பொடி, பிள்ளையார் பிடிப்பதற்காக, சந்தனம், குங்குமம், அக்ஷதை, சிறிதளவு அர்ச்சனைக்கு துளசி மற்றும் உதிரி புஷ்பங்கள், ஊதுபத்தி, பஞ்சுத்திரி, தீபக்கால், தீபத்திற்கு சிறிது எண்ணெய், கற்பூரம், கற்பூர ஆரத்தி தட்டு, பஞ்சபாத்திரம், உத்தரணி, 5 வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு, புதிய வாகனமாக இருந்தால் சிறிது இனிப்பு பதார்த்தங்கள், 4 சக்கர வாகனமானால் 4 எலுமிச்சம் பழங்கள், 2 சக்கர வாகனமானால் 2 எலுமிச்சம் பழங்கள், திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் 1, ஒரு தீப்பெட்டி, அர்க்கியம் விடுவதற்கு ஒரு சிறிய கப், நைவேத்தியம் கொடுப்பதற்கு ஒரு தட்டு. எந்த திசையில் பூஜை செய்ய வேண்டும்? உங்கள் வாகனம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ பூஜை செய்யலாம். இந்த பூஜையை தொழில் ரீதியாக செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த ஜாதி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த பூஜையை மற்றவர்களுக்காக செய்யலாம். குறைந்தபட்ச தட்சணையை பெற்றுக்கொள்ளலாம். இது இளைஞர்களுக்கு மற்றும் முதியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்கும். படித்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு இந்த பூஜை முறையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மீண்டும் சொல்லுகின்றோம்,
எந்த ஜாதி சமுதாயத்தை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த பூஜையை உங்களுக்காகவும் பிறருக்காகவும் செய்யலாம். ஆயுத பூஜை போன்ற விசேஷ தினங்களில் இது ஒரு சிறந்த தெய்வீக பணியாக இருக்கும். சந்தேகம் உள்ளவர்கள் யூடியூபில் இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்களை எழுதுங்கள், விளக்கம் கொடுக்கின்றோம். தனியாக எங்களுக்கு மெயில் எழுத வேண்டாம். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.